நான் எப்படி இருந்தேன், இப்ப இப்படி விழுந்து விட்டேனே, என்னை யாருமே தூக்கலையே, எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, எனக்கு உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்து நிற்கிறீங்களா? உங்களை மனிதர்கள் எல்லாரும் தூக்கல அப்படின்னு சொல்லி நீங்க மனிதர்களை பார்த்து கவலைப்படுகிறீர்களா? மனிதர்கள் எல்லாம் தூக்குகிறதற்கு தேவன் ஏன் அனுமதிக்கல அப்படின்னா, உங்களை தேவன் தூக்க விரும்புகிறார். உங்களை அவர் கரம் உங்களை உயர்த்த விரும்புகிறது. அதனால கொஞ்சம் பொறுமையாய் காத்திருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா வேதத்துல வசனம் சொல்லியிருக்கு, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார்னு. மனுஷங்க தூக்குனா அவங்க அவங்க உயரத்துக்கு தூக்க முடியுங்கிறது மாத்திரம் இல்ல, நான் தான் தூக்குனேன்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுவாங்க. இங்க விழுந்து கிடந்தாங்க, இப்படி கிடந்தாங்க, நான் தான் தூக்குனேன் அப்படின்னு. ஆனா தேவன் எதையும் யாரிடமும் சொல்லுவதில்லை. நம்மகிட்ட பார்க்கும்போது கூட நம்மகிட்ட சொல்றது இல்லை. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் நம்மளை உயர்த்துகிற வண்ணமாகவே பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால விழுந்திருக்கிற உங்களை, யாரும் பார்க்காத தூக்கி விடாத உங்களை கர்த்தர் தூக்கி விட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.